ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெல்லிக்காய் இது எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி பண்ணால் நல்லா இப்படி உடஞ்சிரும். சூடாக இருக்குது. அப்போ இது தினம் ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி காணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெல்லிக்காய் 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் நம்ம தேன் நெல்லிக்காய் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியும் தானே, நெல்லிக்காயோட குணங்கள் எல்லாம் தெரியும். எப்படி சாப்பிட்டாலும் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நான் செய்கிற மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெல்லிக்காயில் ஹோல்ஸ் போடணும். ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போடலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இல்லாட்டி ஊசி அந்த மாதிரி இதிலெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பக்கத்துலேயே ஹோல்ஸ் போட்டுங்க. எல்லாம் இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் எல்லாம் போட்டுங்க. சுவையான நெல்லிக்காய், அது தேன் நெல்லிக்காய் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்துலேயும் நம்ம நல்லா ஹோல்ஸ் போட்டாச்சு. அப்படி ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் குத்திக்குங்க. தெரியுதா, குத்தி இருக்கிறோம். இப்போ இது நம்ம இட்லி செம்பில் ஆவி வச்சு வேவிச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இது நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி செம்பில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கரெக்டாக டைம் பார்த்து வைங்க. 10 மினிட்ஸ் ஆவியில் வேவிச்சுக்கலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் தட்டு எடுத்துங்க. நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கேஜிக்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால், நான் 1/2 கேஜி பண்ணுறதுனால ஒரு தட்டு போதும். இது இப்போ நல்லா 10 மினிட்ஸுக்கு வெந்த பிறகு எடுத்துக்கலாம். நல்லா வேவுக்கிட்டோம், ஆவி ஏற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. 10 மினிட் தான் வச்சேன். 1/2 கேஜி நெல்லிக்காய்க்கு 1/2 கேஜி வெல்லம் எடுத்துக்கணும். கரடு இல்லாத வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. அது உருகட்டும். இப்போ அது உருகின பிறகு நம்ம நெல்லிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் கரையிலாட்டியும் பரவாயில்ல, போட்டுங்க. ஆவியில் வெந்த நம்ம நெல்லிக்காய் எடுத்து போட்டுக்குங்க. அது ஏன்னா இதிலிருந்து தண்ணி வரும், அதுவும் மெல்ட் ஆகிக்கும். தண்ணி ஜாஸ்தி ஆன மாதிரி தெரிஞ்சால் டென்ஷன் எதுவும் ஆகாதீங்க. இது வற்றணும், நல்லா வற்றணும். நீங்கள் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் எல்லாம் வச்சு நல்லா வேவிங்க. வெந்து நல்லா வற்றி வரட்டும். இது நல்லா இந்த சிறப்புலேயே நல்லா வெந்து வரணும். வெந்து இதெல்லாம் கலர் ப்ரௌன் கலராக நல்லா நம்மளோட குலாப் ஜாமுன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் இதுக்குள்ளேயே இருந்து வேகணும். நீங்கள் மூடி வச்சு வேவிக்கலாம். தாத்தி ஏற்றி வச்சு செய்யலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ன தெறிக்க தொடங்கும். அப்போ நம்ம மூடி வச்சு வேவிக்கலாம். இடையில எடுத்து இலக்கி கொடுக்கணும், இல்லாட்டி அடியில் அப்படியே உட்காந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது வத்துறக்கு இருக்குது. இது நல்லா நம்மளோட தேன் பாகத்துக்கு வரணும். அது வரைக்கும் இது வற்றணும். அப்போ இது ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் எல்லாம் கலர் மாறி இருக்குது. இன்னும் நல்லாவே மாறும். நான் கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்தேன். இது இன்னும் ஆகட்டும். இன்னும் ஆயிட்டு இல்லை. இது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கூட ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம். இந்த பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் இதில் அப்படியே ஊறி வேகட்டும். தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாகும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எம்மியாக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஒன்று சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம்னா சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. எல்லா ஏஜுக்காரும் விரும்பி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால எல்லோரும் நல்லாவே சாப்பிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ தான் பாருங்கள். லிக்விட் பார்த்திங்களா, நம்ம குலாப் ஜாமுன் சாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாகத்தில் ஆகும்போது ஆஃப் பண்ணிடணும். எல்லா கலரெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. எல்லாம் சரியாக பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எம்மியான ஹனி நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய்
மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.